नमः शिवायेति शिवं प्रपद्ये शिवः प्रसीदेति शिवं प्रपद्ये शिवात् परं नेति शिवं प्रपद्ये शिवोऽहमस्मीति शिवं प्रपद्ये ஆனந்த பரவசம் திருச்சதகம் 81வது பாட்டு. பிச்சுக்கேடு பொய்க்கு ஆகாது என்று இங்கு என்னை வைத்தாய். இச்சைக்கு ஆனார் எல்லாரும் வந்து உன் தாள் சேர்ந்தார். அச்சத்தாலே ஆழ்ந்திடுகின்றேன் ஆரூரியம் பிச்சை தேவர் என்னான் செய்கேன் பேசாயே. இந்த சென்ற பகுதியில ஆனந்தத்து அழுத்தல் அப்படின்னு அந்த பகுதியை வச்சிருந்தார் பேரு. அந்த ஜீவ போதத்திலிருந்து பரபோதத்துக்கு போனா மட்டும்தான் எனக்கு ஆனந்தம் ஏற்படும். அதனால எனக்கு அந்த ஒரு அனுகிரகத்தை நீ பண்ணணும் அப்படின்னு எப்பொழுதும் உன் நினைவாகவே நான் இருக்கணும் அப்படின்னு பகவான் கிட்ட ரொம்ப கெஞ்சி கெஞ்சி நிறைய கேட்டிருக்க. இந்த 10 பாடல்களும் அதை மாதிரிதான் நம்ம படிச்சோம். கடைசியா சொன்னார், நான் இந்த மாதிரி வெளி உலக இச்சை இருந்தும் கூட உண்டு உறங்கிக் கொண்டு இருக்கிறேன். நான் சாப்பிடுறேன் அப்படிங்கிற ஒரு இது எனக்கு இருக்கு, உணர்ச்சி எனக்கு இருக்கு, அதோட டேஸ்ட் தெரியறது. அப்படிலாம் இருக்கேன் பாரு, உன்னையே நினைக்காம. ஆனா அது நான் சாகாம வேற இருக்கேன், உயிரோட வேற இருக்கேன். உயிரோட இருக்கிறதுனாலே என்ன அர்த்தம்னா இந்த உலக இன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அப்ப இந்த அனுபவம்ங்கிறது உன்னை அனுபவிக்காம உலக இன்பத்தை அனுபவிக்கிறேனே, நான் என்ன இது இது என்ன மாயமோ இது. நான் இவ்வளவு தூரம் படிச்சும் கூட நான் இது மாதிரி இருக்கேனே அப்படின்ற ஒரு இயலாமையை வெளிப்படுத்துறார் அப்படின்னு பார்த்தோம். இந்த டாபிக்கே ஆனந்த பரவசம் அப்படின்னு போட்டிருக்கு. இங்கேயுமே கூட ஜீவன் எந்த மாதிரியான ஒரு ஆனந்தத்தை அடையணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இங்க அவர் மறுபடியும் அது ஒரு ஒரு என்ன சொல்ல போனா போன 10 பாடல்ல என்ன சொன்னாரோ அதையே இன்னும் கொஞ்சம் கூட அழுத்தமா சொல்றதுக்கான 10 பாடல்கள் அப்படின்னு தான் இத நாம எடுத்துக்கணும். இங்க என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, விச்சுக்கேடு பொய்க்கு ஆகாது அப்படின்னு. இந்த இடத்துல பொய் அப்படின்னு சொன்னா மாயைன்னு. மாயை அப்படிங்கிறதுக்கு எது ரொம்ப முக்கியமா தேவைப்படுறது, மாயைக்கு எது முக்கியமான விஷயமா இருக்கு அப்படின்னா அவித்யா தான் முக்கியமா இருக்கு. அறியாமைதான் மாயைக்கு முக்கியமா இருக்கு. இந்த அந்த அவித்யினால மாயையுடைய முக்கியமான காம்பனன்ட் என்ன, நம்ம கிட்ட கடத்துற காம்பனன்ட் என்ன மாயை அப்படின்னா அவித்யா தான், அறியாமை தான். மாயை பகவான் கிட்ட இருக்கிற மாயை அவரோட கண்ட்ரோல்ல இருக்கு. அதே மாயை ஜீவன் கிட்ட வரும்போது அது அவித்யாவா வரும். இந்த அவித்யைங்கிறது இல்ல அப்படின்னு சொன்னா நானும் பகவானும் ஒண்ணுதான். இங்க என்னன்னா, நான் பகவானோட ஒன்றாவதற்கு எது காரணமா இருக்கோ அது இந்த அவித்யை என்ற விதை. அந்த விதை இந்த பொய்க்கு ஆதாரமான விதையா இருக்கு. பொய்யாகிய மாயைக்கு ஆதாரமான விதையா இருக்கு. ரொம்ப டெக்னிக்கலா போடுற, ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி ஒரு லைனா இருக்கு. 2 வேர்டு தான் இருக்கு. ஆனா இட்ஸ் வெரி 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 டீப் இன் மீனிங். அதுதான் இவரோட பெருமையே. சர்வ சாகஜமா அப்படி சொல்லிட்டு போயிடுறாரு. இதை இவ்வளவு நேரம் பேசுறதுக்கு நமக்கு இன்னும் இருக்கு. இதை 1 மணி நேரம் பேசணும்னா கூட பேசலாம். ஆனா நம்ம பாட்டின் பொருளை கருதி நம்ம அப்படி போயிட்டு இருக்கிறதுனால ரொம்ப தத்துவார்த்தமா போகிறது இல்லை. ஆனா புரியுங்கிறதுனால நம்ம தத்துவபோதம் எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம், இதெல்லாம் படிக்கிறோங்கிறதுனால நான் இந்த விஷயத்த கொஞ்சம் டீப்பா சொல்றேன். ஏன்னா விச்சுக்கேடு அப்படின்னா, விச்சுன்னா வித்துன்னு அர்த்தம். வித்துங்கிறது கேடுன்னா என்ன, இல்லாம போறது. இல்லாம போறது யாருக்கு அப்படின்னா பொய்க்கு ஆகாது. மாயைக்கு இந்த அவித்யாங்கிற விஷயம் இல்லாம போயிடுச்சுன்னா அதால என்ன ஆட்கொள்ள முடியாதுங்கிறதுனால நீ என்ன பண்ணிட்டனா என்ன இந்த அறியாமையிலேயே இருத்தி வச்சுட்டப்பான். இது எப்படி டாக்ட்ஃபுல்லா பகவான் கிட்ட பழிய தூக்கி அந்த சைட் போடுறது அப்படின்னு நமக்கு ரொம்ப வசதியா வர விஷயம்தான். நம்ம எப்பவுமே நமக்கு சுவாமிஜி அடிக்கடி சொல்லுவார், நான் நான் எங்கேயான போய் இடிச்சுட்டேன்னா நான் போய் அங்க இடிச்சுட்டேன்னு சொல்ல மாட்டோம்.
அது வந்து என்னை இடிச்சுடுத்து அப்படிம்போம். இது எப்ப பார்த்தாலும் நம்மளுக்கு என்ன வேலைன்னா பழிய தூக்கி அந்த சைடு போட்டுடுறது. நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அந்த பிரச்சனையை பண்றது எதிராளி. நம்மளுக்கு ஏதாவது நல்லது நடந்தா நானாக்கும் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு தூக்கி மண்டையில வச்சுக்கிறது. அது மாதிரி நம்மளோட குணம் இது. ஜீவ குணத்தை அழகா பிரதிபலிக்கிறார் இந்த பாடல். இதேதான் அவர் பண்ணார் அப்படி கிடையாது. இது நைச்சியான சந்தானம் தான் என்டையர் மாணிக்க வாசகரோட 651 பாட்டு நைச்சியான சந்தானம் தான். வேற ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அவர் வந்து அந்த நிலையெல்லாம் கடந்த நிலையில இருந்துதான் அதெல்லாம் எழுதியிருக்கார். ஆனா நமக்காக எழுதியிருக்கார். அப்ப இந்த பொய் அப்படிங்கிறது, பொய்க்கு வந்து இந்த வித்து ஆகாது. எந்த வித்து ஆகாது? அந்த அவித்யாங்கிற அறியாமை அப்படிங்கிற வித்து ஆகாது. அப்படிங்கறதுனால நீ என்ன பண்ணிட்ட அப்படின்னா, இந்த மாயை என்னை ஆட்கொண்டு இருக்கக்கூடிய காரணத்தினால எனக்கு அந்த அவித்யை போகாம இருக்கிற மாதிரி நீ இந்த பிரபஞ்சத்தோட என்னை ஒட்டி ஒட்டி வச்சுட்டு இருக்க. உன்கிட்ட வர விடாம நான் இந்த பிரபஞ்சத்தோட ஒட்டி கொண்டிருக்கேன். பொய்க்கு ஆகாது என்று இங்கு எனை வைத்தாய். அதனாலதான் சொல்றேன் பழிய தூக்கி அங்க போட்டார் அப்படின்னு. இங்கு எனை வைத்தாய் அப்படிங்கிற. நான் இந்த உலகத்தோட ஒட்டி இருக்கிற மாதிரி நீ என்ன பண்ணிட்டப்பா. நான் என்ன பண்ணுவேன்? ஆனா சில பேர் இருக்காங்க. யாருன்னா, இச்சைக்கு ஆனார் எல்லோரும். எந்த இச்சைக்கு அப்படின்னா, இறை இன்பத்தை தவிர எனக்கு வேற இன்பமே வேண்டாம் அப்படின்னு நினைத்து கொண்டு அந்த இச்சைக்கு ஆளானார். அந்த இச்சைக்கு வந்து அந்த இச்சை வரணும்னா யாரோட அருள் வேணும்னா அந்த திருவருள் ஒண்ணு வேணும். அது திருவருளும் குருவருளும் இல்லாம இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அதனால என்ன சொல்றாருன்னா, இச்சைக்கு ஆனார் எல்லோரும் வந்து உன்தாள் சேர்ந்தார். யாரெல்லாம் வந்து ஸ்டெட்ஃபாஸ்டா இருந்தாங்களோ, பா நீ என்ன டிஸ்ட்ராக்ஷன் பண்ணாலும் அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லப்பா. எனக்கு வேணுங்கிறது சிவபோத ஞானம் தான். அதுலயே நான் முழுகின்னு இருக்கேன். எப்ப பார்த்தாலும் எனக்கு நீ என்னத்தை கொடுத்தாலும், நீ பெரிய பெரிய ஜாங்கிரி ஜிலேபி வச்சா கூட என் நாக்கு அது கிட்ட போகவே போகாது. அந்த நமசிவாயத்தை தவிர என்னால டேஸ்டியா எதையுமே திங்க் பண்ண கூட முடியல. அப்படி வந்து ஒவ்வொரு இந்திரியத்தையும் பழக்கின்னு இருக்கான் இல்லையா, அவன்தான் இச்சைக்கு ஆனார். அந்த இச்சைக்கு ஆனார் எல்லோரும் உன் தாள் வந்து சேர்ந்தார். இப்ப அதுல இருந்து தெரியுது நான் வந்து இச்சைக்கு ஆகல. அதனாலதான் நீ என்ன இங்க வச்ச. நீ என்ன இங்க ஏன் வச்சேயானா, நான் இன்னும் அறியாமையில உணர்ந்து கொண்டே இருக்கிறேன். அது அவர் என்னை இங்கு வைத்தாயின்னு அவர் மேல பழி போடுறாப்புல இருந்தால் கூட அவர் தன் நிலையை விளக்குகிறார்னு புரிஞ்சுக்கணும். நான் இப்படிதான் இருக்கேன், இந்த மாதிரிதான் இருக்கேன், நல்லா இந்த உலகம் வேண்டான்னு வரவங்க எல்லாரும் உன்கிட்ட வந்துடுறாங்க. அச்சத்தாலே ஆழ்ந்திடுகின்றேன். பயமா இருக்குப்பா. இன்னும் எத்தனை நாள் நான் இந்த மாதிரி பிறந்து பிறந்து இறக்குறது. முன்னாடிதான் சொன்னார், இன்னும் நிறைய நிறைய பிறவி வந்தாலும் திருப்பி திருப்பி வந்தாலும் உன்னையே பாடுவேன், உன்னையே நான் நினைப்பேன்னா எனக்கு பிறவியை பத்தி கவலை இல்லைன்னு. ஆனா இப்ப பயமா இருக்கு. ஏன் பயமா இருக்கு? அந்த எனக்கு உன்னை உன்னை மனம் நினைக்காமல் போச்சுன்னா என்ன பண்ணுவேன் நான்? நான் வந்து இந்த உலகத்துல மூழ்கிறேனே, இந்த உலகத்துல மூழ்கும் பொழுது அது என்னை ஆட்கொண்டுடுத்துன்னா நான் என்ன பண்ணுவேன்? பயமா இருக்குப்பா எனக்கு. நான் இன்னும் எத்தனை பிறவி நான் இன்னும் வர முடியும்? அதனால அச்சத்தாலே ஆழ்ந்திடுகின்றேன். ஆரூர் என் பிச்சை தேவா. இந்த இடத்துல பிச்சை தேவா அப்படின்னா பிக்ஷாண்டர் அப்படின்ற அந்த உருவத்தை சொல்ற பகவானுடைய பிக்ஷாண்டர் அப்படிங்கிற உருவத்தை சொல்றார். ஆரூர்ல இருக்கக்கூடிய அப்படிங்கிற ஊர் வந்து திருவாரூரை மனசுல வைத்துக்கொண்டு பேசுறாரா. திருவாரூரில் இருக்கக்கூடிய அந்த பிக்ஷாடனராய் எழுந்தருளி இருக்கக்கூடிய தியாகராஜ பெருமானே அப்படின்னு அவரை வந்து அட்ரஸ் பண்றார். ஒன்னொன்னுத்துல ஒருத்தரை அட்ரஸ் பண்றதுல இதுல அதை அட்ரஸ் பண்ற. பிச்சை தேவா என்னான் செய்கேன் பேசாயே. ஏதாவது சொல்லேன்பா, எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லேன். பேசாயே அப்படின்னா கொஞ்சம் அருள் பண்ணி எனக்கு ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை சொல்லேன். இல்லப்பா நீ வந்துருவ, நீ கவலை ஆவ என்று அருள் செய்க அப்படின்னாரு முன்னாடி. வாப்பா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னை அனைத்து நீ வந்து அருள் பண்ணணும்னு சொன்னார் முன்னாடி. இப்ப கேக்குறார், பேச என்கிட்ட ஏதாவது எனக்கு ஏதாவது 2 நல்ல வார்த்தை சொன்னேன், ஒரு நம்பிக்கை ஊட்டும்படியான ஒரு நல்ல வார்த்தை நீ சொன்னா எனக்கு அது தைரியம் வரும். ஏன்னா நான் பயந்து போய் கிடக்குறேன் அப்படின்னு சொல்றேன். அடுத்தது பார்க்கலாம். பேசப்பட்டேன் நின் அடியாரில் திருநீரே பூசப்பட்டேன், ஊதலரால் உன் அடியான் என்று ஏசப்பட்டேன். இனிப்படுகின்றது அமையாததால்னு வரணுமா? அதுல அமையாதால் இனிப்படுகின்றது அமையாதால் ஆசைப்பட்டேன் ஆட்பட்டேன் உன் அடியேனே. பூதலர் அப்படின்னா உலகத்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். பேசப்பட்டேன் நின் அடியாரில், நான் வந்து உன்னோட அன்பர்களில் ஒருவன் அப்படின்னு சில பேர் என்னை பாராட்டி பேசினாப்பா. கொஞ்சம் நல்லவங்க எல்லாம் வந்து என்னோட தோற்றத்தையும் என்னுடைய செய்கைகளையும் பார்த்து
ஏன்னா உன்னை சிவனடியார் போல இருக்கு இவன் அப்படின்னு என்னை வந்து கொஞ்சம் நல்லா புகழ்ந்து என்கிட்ட பேசுறாங்க, என்னை பத்தி பேசுறாங்க. ரைட்டு. திருநீரே பூசப்பட்டேன். திருநீரே பூசப்பட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஞான குருவாக இருக்கக்கூடிய உன்னால் வந்து நான் திருநீரு பூசப்பட்டேன். நீ வந்து எனக்கு நீயே உன்னுடைய அடியார்னு வந்து என்னை ஏற்றுக்கொண்டாய். அதனால நான் திருநீரு பூசப்பட்டேன். திருநீரு பூசினதுனாலத்தான் மற்றவர்கள் எல்லோரும், இந்த உலகத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் உன்னுடைய அடியாராக என்னை ஏற்றுக்கொண்டார்கள். என்னை பற்றியும் நல்ல வார்த்தைகள் எல்லாம் பேசுகிறார்கள். ஆனா சில பேர் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணாங்கன்னா, வேற வேலை வெட்டி இல்லை இவனுக்கு, உலக வாழ்க்கையில இவ்வளவு இன்பம் இருக்கு, அதை விட்டுப்புட்டு எப்ப பார்த்தாலும் இந்த கொட்டையை போட்டுட்டு இந்த ஜடாதாரி பின்னாடி சுத்தின்னு உட்காந்துருக்கான், அவனோ சுடுகாட்டு சாம்பல பூசின்னு இருக்கான், அவன் பின்னாடி போய் யாராவது போவாள், என்ன இப்படி இருக்கான் இவன், உடுக்கை அடிச்சுட்டு இருக்கிறவன் பின்னாடி யாரையா போவான் அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் ஏசுறாங்கப்பா. என்ன ஏசப்பட்டேன். இந்த உலக இன்பங்கள் அதிகமாக இருக்கும் பொழுது இல்லாதது ஒரு விஷயத்தை தேடி இவன் ஓடுகின்றானே அப்படின்னு அவர்களுக்கு அறிவில்லாத காரணத்தினால் நான் ஏசப்பட்டேன். ஏசப்பட்டேன் இனி படுகின்றது அமையாதால். இதே மாதிரியே இந்த உலகத்தவர்களுடைய புகழ்ச்சி இருக்கு, ஒரு பக்கம் புகழ்ச்சி இருக்கு, ஒரு பக்கம் இகழ்ச்சி இருக்கு. இது ரெண்டும் வந்து எனக்கு தேவையில்லை. ஐ எம் நாட் ஃபார் போத் தீஸ் திங்ஸ். எனக்கு இந்த புகழ்ச்சியும் வேண்டாம், இந்த இகழ்ச்சியும் வேண்டாம். எனக்கு வேணுங்கிறது என்னன்னா, ஆசைப்பட்டேன், ஆட்பட்டேன், உன் அடியேனே. அமையாதால் அப்படின்னு சொன்னா என் மனம் அதில் அமையவில்லை. அமையறதுன்னா என்ன அர்த்தம்? அதுல பொருந்துருது. ஆஹா, என்ன புகழ்ந்துட்டானே, ஆமா ஆமா நான் பெரிய சிவனடியார் தான், நான் வேணா 2 ஸ்லோகம் சொல்லட்டுமா, நீங்க எல்லாம் கேட்கறீங்களா அப்படின்னு நான் பீத்திட்டு போறதும் கிடையாது. என்ன திட்டுறானே, ஐயோ நான் இனிமே சிவன் கோயிலுக்கே போக கூடாது, பகவானே போனா கூட ஏதாவது தலையில முக்காடை போட்டுட்டு போகணும் அப்படின்னு அதுக்கும் நான் பயந்துக்கிறது கிடையாது. அவன் கிடக்குறான், இவனும் கிடக்குறான், அவனும் கிடக்குறான், ரெண்டு எனக்கு ஒண்ணுதான். எனக்கு எனக்கு வந்து புகழ்ச்சியும் ஒண்ணுதான், இகழ்ச்சியும் ஒண்ணுதான். இவர் வள்ளுவர் சொல்றது மாதிரி இருள் சேர் இரு வினையும் சேரான். அதுக்கு சுவாமிஜி ஒரு ஸ்பெஷல் விளக்கம் கொடுப்பார். இருவினையும் அப்படிங்கிறது நல்வினை தீவினை அப்படிங்கறதுடைய அர்த்தம் தான் பரிமேலழகர் கொடுக்குறது. சுவாமிஜி சொல்லுவார், புகழ்ச்சியும் சரி இகழ்ச்சியும் சரி, நம்ம இன்னொருத்தர் புகழ்ந்தாலும் சரி, இன்னொருத்தர் இகழ்ந்தாலும் சரி, அது ரெண்டுமே நம்மளை எப்ப பாதிக்காதுன்னா, அந்த ரெண்டுக்கும் நம்ம காதை கொடுக்காம எப்ப பார்த்தாலும் இறைவனை பற்றிய சிந்தனையிலையும் இறைவனை பற்றிய பேச்சுகள்லயுமே காதையும் மனசையும் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, அப்ப என்ன ஆகும்னா, ஆசைப்பட்டேன், ஆட்பட்டேன், உன் அடியேன். இது பாரு நான் எப்படி இருக்கேன்னு உனக்கு நான் சொல்றேன். இத்தனை பேர் என்னை இவ்வளவு டிஸ்ட்ராக்ட் பண்ணும்போது கூட நான் அவங்க கிட்ட எல்லாம் போகல, பாத்துக்கோ, உங்ககிட்டதான் நான் இருக்கேன். முன்னாடி ஸ்லோகத்தை கனெக்ட் பண்ணிக்கணும். பேசாயே எனக்கிட்ட ஏதாவது சொல்லேன்ப்பா, நான் உனக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ தான் எனக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னு தன்னுடைய நிலைமைய சொல்றாரு. அடுத்தது இனி படுகின்றது அமையாதால். எக்ஸாக்டா எப்படி சொல்றது? இனி படுகின்றது அமையாதால். இனி படுகின்றது அமையாதால். ஏசப்பட்டேன் ஒண்ணு பேசப்பட்டேன். இனி படுகின்றது அமையா. இதுதான் இது எனக்கு மனசுல படும்னு நினைக்கிறியா? படாது. நான் எனக்கு பட்டுது அப்படின்னு சொல்றோம்ல, மனசுல பட்டுது அப்படிங்கிறோம். ஒரு வார்த்தைய சொன்னா அந்த வார்த்தை வந்து எங்க இருக்கும்? மைண்ட்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து உட்காரும். அது எனக்கு அமையாது. எனக்கு வந்து புகழும் எனக்கு மனசுக்கு படாது, எனக்கு இகழ்ச்சியும் மனசுக்கு படாது, ரெண்டுமே படாது எனக்கு. இன்ஃபேக்ட் அவர் எப்படி இருக்கார் உலகத்துலன்னா, பட்டும் படாமலுமா இருக்கார் அப்படிங்கிறது. படுகின்றது அப்படின்னா ஒட்டிக்கிறது அப்படின்னு இருக்கும். அந்த ஒட்டிக்கிறது எப்ப ஒட்டிப்பார்? அவருக்கு அதுல ஈர்ப்பு இருந்தாதான் ஒட்டிப்பார், இல்லைன்னா ஒட்டிக்க மாட்டார். அவருக்கு ஈர்ப்பு இறைவன் மேல இருக்கு. ஆட்பட்டேன் அப்படிங்கிறது அங்க படுகின்றது அமையாதுன்னு சொல்லிட்டார். அடுத்ததுல ஆட்பட்டேன் அப்படிங்கிறது. அதனால உன்கிட்ட நான் ஆட்பட்டிருக்கேன், அதனால எனக்கு அதெல்லாம் படலப்பா, எனக்கு மனசுல படல, அவ்வளவுதான். அடியேன் நல்லேன் கொல்லோதான் என்னை ஆட்கொண்டில்லை கொல்லோ, அடியாரானார் எல்லாரும் வந்து உன்தால் சேர்ந்தார். செடிசேர் உலகம் இது நீக்க மாட்டேன் எங்கள் சிவலோகா, கடியேன் உன்னை கண்ணார காணுமாறு காணேனே. அடியேன் அல்லேன் கொல்லோ, கேள்வியா கேக்குற. நான் உனக்கு அடியேன் இல்லையா? நான் உனக்கு அடியவர் இல்லையா? நீ என்னை ஆட்கொள்ளலையா? நீ எனக்கு நீ தான் என்னை ஆட்கொண்டிலை கொல்லோ. கொல்லோன்னா கேள்வி. நீ பண்ணலையா அந்த மாதிரி அப்படின்னு. இப்ப இதுல வள்ளுவரும் ஒரு குறள்ல அந்த மாதிரி எழுதியிருப்ப. இன்சொல் இனிது ஈன்றல் காண்பான் எவன் கொலோ வன்சொல் வழங்குவது. எதுக்காகப்பா வன்சொல் பேசுறான் அவன்? இன்சொல் இனிது ஈனும் அப்படின்னு சொன்னா எதுக்காக அவன் வன்சொல் பேசுறான்? அந்த கொலோ அப்படிங்கிற ஒரு யூசேஜ் என்ன அப்படின்னா, ஏன் ஒய் அப்படிங்கிறதுதான் அது. இங்க கேள்வி என்னன்னா, அடியேன் அல்லேன் கொல்லும், நான் உனக்கு வந்து அடியவன் இல்லையா? நீ என்ன ஆட்கொள்ளலையா? இப்ப சொல்லு, நீனு பஞ்சாயத்து பண்றாரு உட்காந்து. நான் உனக்கு அடியேன் கிடையாதா? நீ என்ன ஆட்கொள்ளலையா?
அடியார் ஆனார் எல்லோரும் வந்து உன் தாள் சேர்ந்தார். உனக்கு அடியவர்கள் எல்லோரும் என்ன ஆனாங்க? உன் தாள் வந்து சேர்ந்துட்டாங்க. ஆக்சுவலா நான் ஏன் இதை கேள்வி கேட்கிறேன் தெரியுமா? ஏன்னா நான் இன்னும் உன் தாள் சேரல. அதனாலதான் நான் கேட்கிறேன். நீ என்ன ஆட்கொண்டியா கொள்ளலையா? அதை சொல்லு முதல்ல. நீ நீ என்னை ஆட்கொண்டிருந்தா என்றால் நான் இப்போ உன் தாள் சேர்ந்திருக்கணுமா இல்லையா? உன்னை அடைந்தவர்கள் அவ்வளவு பேரும் உன் தாளை சேர்ந்திருக்கிறார்கள். ஏன்னா இவர் படிக்கிறாரே, நாயன்மார்கள் சரித்திரமாகட்டும், இல்ல பிராச்சீன பக்தர்களோட சரித்திரமாகட்டும், எல்லா சரித்திரங்களும் புராணங்களும் படிக்கும் பொழுது என்ன தெரியறது? நமக்கு ஒரே ஒரு விஷயம்தான் தெரியறது. நீ உலகத்தை விடு, இறைவனை பிடி. உனக்கு வேணுங்கிறதெல்லாம் அவர் பண்ணுவார். நீ உலகத்தை பிடிச்சிட்டு இருந்தியானா இறைவனை பிடிக்க முடியாது. ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் அப்படிங்கிறது நம்ம பிரகலாத சரித்திரத்துல இருந்து, துருவ சரித்திரத்துல இருந்து எல்லாமே ரொம்ப பிராச்சீன சரித்திரங்கள் எல்லாம் காட்டுறது அந்த ஒரு விஷயத்தை. அப்ப உன்னை பிடித்தவர்கள் எல்லாரும் உன்னை அடைந்து விட்டார்கள். நான் வந்து இன்னும் அடையல. அதனாலதான் நான் இப்ப கேட்கிறேன். மை கொஸ்டின் இஸ், நான் உனக்கு அடியவனா இல்லையா? நீ என்னை ஆட்கொண்டாயா இல்லையா? இது ரெண்டும் என்னோட கேள்வி. அடுத்தது கேட்கிற, செடி சேர் உடலம் இது நீக்க மாட்டேன். செடி சேர் அப்படின்னா, செடினா துன்பம்னு அர்த்தம். செடியாய வல்வினைகள்னு சம்பந்தரோட பாட்டு ஒண்ணு. அதாவது செடினா துன்பம் அப்படின்னு அர்த்தம். செடி சேர்னா துன்பம் நிறைந்தன்னு அர்த்தம். நிறைய துன்பங்கள் அப்படின்னு அர்த்தம். செடிங்கிற வேர்டு வந்து துன்பம்ங்கிறத குறிக்கிறது. செடி சேர் உடலம் இது நீக்கம். இந்த உடம்பு எப்படி இருக்கு? எல்லா இடமும் துன்பத்தை தரக்கூடியதா. ஒரு நாள் வந்து ஒரு 10 நிமிஷம் நிமிர்ந்த வாக்குல உட்கார முடியல. உடனே முதுகு நான் இருக்கேன்ட்டு அது வந்து வலிக்கிறது. சரி கொஞ்ச நாள் அப்படியே படுத்துட்டுலாமான்னா இல்ல படுத்துக்க முடியல, கால் குறக்களி வாங்குது. சரி எழுந்து உட்காந்துடலாமானா இல்ல உட்கார முடியல, முட்டி வலிக்கிறது. அப்புறம் நான் கொஞ்சம் நடந்துருவேனே அப்படின்னா நடக்க முடியல, பெண்டா இருந்த உடம்பு. என்னதான் பண்றது? நானு கழுத்து வலிக்கிறது. எல்லாமே இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை வியாதியும் இந்த உடம்புக்குள்ளதான் உட்கார்ந்துட்டு இருக்கு. அது என்ன பண்றதுன்னா துன்பம் நிறைந்ததாக இருக்கு. ஆனா இந்த உடம்ப இன்பம் நிறைந்த பொருளாக எல்லாரும் நினைத்து கொண்டு இது இன்பத்தை தரும் அப்படின்னு ஒரு மாயையில மயங்கி போயிருக்கோம் இல்லையா? அது கிடையாது. இந்த உடலை பிரிய மாட்டேன், இந்த உடலை நீக்க போறது இல்ல. எங்கள் சிவலோகா கடியேன் உன்னை கண்ணார காணும் ஆறு அறியேனே. நீ வந்து என்னை ஆட்கொள்ளலங்கிறதுக்காக நான் இந்த உடம்பெல்லாம் விட்டுட்டு போயிட மாட்டேன். ஏன்னா நான் அந்த மாதிரி வீக் மைண்டட் பர்சன் கிடையாது. இது ரொம்ப துன்பமா தான் இருக்கு, ஆனாலும் இதை வச்சிருக்கேன். எதுக்கு தெரியுமா? கடியேன் உன்னை கண்ணார. கடியேன் அப்படின்னு சொன்னா கல் நெஞ்சம் உடையவன் நான். நான் இந்த வந்து அப்படியே உருகி எல்லாம் வந்து பண்ணியிருந்தேன்னா எப்பயோ உன்னோட பொற்பாத கமலங்கள்ல வந்து சேர்ந்திருப்பேனே. இல்லையே, நான் தான் இந்த உலகத்துல இல்லவா மயங்கி கிடக்கிறேன். அதனால நான் கடிமையான நெஞ்சத்தை கொண்டவனாக இருக்கிறேன். இந்த பொய் உடலை மெய்யென்று நினைத்து கொண்டிருக்கிறேன். இந்த உடம்பையே போஷணை பண்ணி கொண்டிருக்கிறேன். இது எவ்வளவு துன்பம் கொடுத்தாலும் இதையே நான் சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லி நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கக்கூடிய நான் உன்னை கண்ணார காணும் ஆறு காணேனே. ஆறுனா வழி. உன்னை எப்போ நான் பார்க்க போறேன்? என் கண்கள் நிறைய உன்னை நான் பார்க்கணும். அது எப்போ நான் பார்ப்பேன்? அதை எனக்கு வழி தெரியலையே அப்படின்னு கேட்கிறார். இது வந்து வழி தெரியலையேங்கிறது ஏன் கேட்கிறார்னா, நீ என்னை ஆட்கொண்டிருந்தா என்றால், நான் உன் அடியானாக இருந்தேன் என்றால் அந்த வழி எனக்கு தெரிந்திருக்கும். இப்ப எனக்கு வழி தெரியல. உன்னை என்னால பார்க்க முடியல. பார்க்க முடியலைன்னா இந்த இடத்துல காட்சிக்கு ஏங்குறாரோ அப்படின்னு அர்த்தம் இல்லை. அந்த இந்த உலகம் இருக்குல்ல, அது மறைய மாட்டேங்கிறது. அதான் பிரச்சனை. அவருக்கு உலகம் மறைய மாட்டேங்கிறது. உலகம் மறைஞ்சாதான் பகவானுடைய பிரசன்ஸ் வந்து மைண்ட்ல வந்து ஃபுல்லா நிறையும். எப்போ எந்த விஷயத்துக்காக நாம வந்து பகவான் கிட்ட போனாலும் இந்த உலகம் அதுக்கு மேல பிரிடாமினா வந்து உட்கார்ந்து என்ன பண்றது? நான் பொதுவா நம்மளோட லைஃப் எப்படி அது என்ன பண்றது அப்படின்னா, என்னை சேர்ந்தவர்களுக்காக ஒரு பிரார்த்தனை, என்னோட கூட இருக்கிற எனக்காக ஒரு பிரார்த்தனை, என்னோட கூட இருக்கிறவர்களுக்காக ஒரு பிரார்த்தனை, எதுக்காக ஒரு பிரார்த்தனை. நான் உன்னை தெரிஞ்சுக்கணும்ன்ற பிரார்த்தனை எனக்கு ஒரு நாளும் வரமாட்டேங்குது. காரணம் என்னன்னா, எது அபிபவம் ஆகுதோ, எது ரொம்ப பிரிடாமினா இருதோ அதுதான் மைண்ட்ல நமக்கு ஃபர்ஸ்ட் வெளியில வரும் வார்த்தைகள். இந்த உலகம் தான் பிரிடாமினா இருக்கு. பொழுதன்னைக்கும் இந்த உலகத்தையே சிந்தனை பண்ணி கொண்டிருக்கிறதுனால இந்த உலகம் நமக்கு அந்த உலகம் மறையணும். அப்பதான் வந்து இறைவனை அடையும் வழியாக நமக்கு தெரியும். அதுதான் இவரோட ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இது அவரோட ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது. இது பொதுவாக இருக்கக்கூடிய, அதாவது ஞானத்திற்கு பிறகும் மனசு வந்து இறை சிந்தனையிலேயே நிலைத்து நிற்பதற்கு இறைவனுடைய அருள் பரிபூர்ணமா இருக்கணும். ஞானம் அடைஞ்சிடுறது மட்டும் போராது. ஏன்னா இங்க வந்து இப்ப மாணிக்கவாசகருடைய ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா இறைவனே நேர வந்து குருவா இருந்து சொல்லி கொடுத்திருக்காரு.
அதுக்கப்புறமும் ஒருத்தர் இவ்வளவு தூரம் பேசுறாரு அப்படின்னு சொன்னா அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு அப்படின்னா இவ்வளவு விக்ஷேபங்கள் மனித மனத்திற்கு இருக்கிறதுங்கிறத ரெக்கார்ட் பண்றாரு, வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம எவ்வளவு பெரிய இது இப்ப குரு வந்தாலும் சரி, சிவனை பெரிய ஒரு பெரிய குரு வர முடியுமா? சிவபெருமானே நேர வர குரு அப்படின்னு அதை விட ஒரு பெரிய இல்லப்பா அது, சாரி எங்களுக்கு வேற ஒரு குரு, வேற யாராவது ஒரு குரு சொல்லுங்களேன் அப்படின்னு சுவாமிஜிட்டே ஒருத்தர் வந்து கேட்டார். ஒரு கிளாஸ் பூரா கைவலி நவநீதம் ஒரு 5 வருஷம் ஃபுல்லா வந்து படிச்சார். நாங்க எல்லாரும் ஒன்னா படிக்கிறது. அவர் வந்து அப்பப்போ விட்டு விட்டு வருவார், ஆனாலும் வந்துருவார். அவர் கடைசி நாள்ல பெலிசிட்டேஷன் சொல்லிட்டு ஏதோ போனா போட்டோம் யாராவது பேசணும்னா பேசுங்க, சுவாமிஜிக்கு யூஸ்வலா அதெல்லாம் பிடிக்காது. சரி அவர் ரொம்ப ஆசைப்பட்டாரே பேசுங்க, நான் அவரோட கவிதை எழுதினு வந்தேன். என்ன கவிதைன்னா, நான் அடுத்த ஜென்மத்திலயாவது வந்து உங்க ஒரு மரமாவது பிறந்து உங்க காலுக்கு வந்து பாத இது குரடாவது நான் இருக்கணும் அப்படின்னு எல்லாம் ஒரு கவிதை எழுதினு வந்தேன். ஒன்னும் சொல்லல சுவாமிஜி. ஆக்சுவலா என்ன படிப்பு அப்படின்னா ஜென்மாவே இல்லைன்னு தானேயா படிப்பு. ஆனா என்னன்னா பக்திங்கிறச்சே இந்த பக்தியை வெளிப்படுத்துற விஷயத்துல இட் இஸ் ஓகே, இட் இஸ் அக்செப்டட், அவ்வளவுதான். இந்த பக்தியினுடைய வெளிப்பாடு அப்படிங்கிற போது இட் இஸ் அக்செப்டட், இல்லைன்னு சொல்லல. இருந்தாலுமே என்ன அப்படின்னா சுவாமிஜி வேற ஒரு இதெல்லாம் படிச்சு இது பண்ணி முடிச்சப்ப சுவாமிஜி வந்து ஒரு ஏதோ ஒரு டாக்ல வந்து ஒரு தடவை சொன்னேன், என்கிட்டயே வந்து கேக்குறாமா வந்து நல்ல குரு இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்ன பண்றதுன்னு தெரியல. கிளாஸ் கிளாஸ் அட்டன் பண்றா, ஆனா என்கிட்டயே வந்து கேக்குறா நல்ல குரு இருந்தா சொல்லுங்க. ரொம்ப உங்களுக்கு நல்ல குரு கிடைக்க நான் நல்லா பிரார்த்தனை பண்றேன் அம்பானு சொல்லி அமுச்சு விட்டுறேன். நான் வந்து நம்மளே டிக்ளேர் பண்ணிக்க முடியாது, அவனா புரிஞ்சுட்டா சரி, இல்லைனாலும் அவ்வளவுதான் அப்படின்னு. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா எப்பேற்பட்ட குருவே வந்தாலும் மனசுல விக்ஷேபங்கிறதுக்கு நம்மளோட அந்த மாயை நம்மள ஆட்டு விக்கிறது இல்ல, அதுல வந்து நம்ம தப்பிக்க முடியாது. அதுக்கு என்ன காரணம்னா நம்மளுடைய பிராரப்த கர்மா தான் அதுக்கு காரணம். கர்மாவுடைய வேலை என்னென்னலாம் உண்டோ அது எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் நம்மள அது விடும்னு வச்சுக்கோங்க. சோ அதனால கேட்கிறாரு அவர், நான் நீ என்ன ஆட்கொண்டிருந்த என்னாக்க உன்னை பார்க்கக்கூடிய வழி எது அப்படிங்கறத நான் கேட்கவே வேண்டியது இல்லையே, ஏன்னா நீ ஆட்கொண்டவர்கள் எல்லோரும் உன்னை அடைந்திருக்கிறார்களே, நான் அடையல, அதனால எனக்கு இந்த வழியை நீ சொல்லு அப்படின்னு கேட்கிறார். அடுத்தது, காணுமாறு காணேன் உன்னை அந்நாள் கண்டேனும் பானே பேசி என் தன்னை படுத்தது என்ன பரஞ்சோதி ஆனே பெண்ணே ஆரமுதே அத்தா செத்தே போகினேன் ஏன் 3 சுழினா ஏன் நான் இல்லானாகினேன் என் கொண்டு எழுகேன் அம்மானே. காணுமாறு காணேன் உன்னை அந்நாள் கண்டேனும், காணுமாறு காணேன், நான் என்ன காணும் வழியை நான் இன்னும் பார்க்கல, நான் இன்னும் அறியலை. இந்த இடத்துல காணேன்னு சொன்னா அறியலை அப்படின்னு, முன்னாடியும் காணேன்னு சொன்னா அறியலைன்னு தான். இங்க காணும் வழியை உன்னை காணும் வழியை நான் இன்னும் அறியவில்லை, ஆனா உன்னை நான் பார்த்திருக்கேன். உன்னை அந்நாள் கண்டேன், இந்த இடத்துல கண்டேனும்னா பார்த்திருக்கேன்னு இருக்கும். இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இறைவனை பார்க்கறதுனால இறைவனை அறிய முடியாது, இறைவன் நினைத்தாலொழிய இறைவனை அறிய முடியாது. அவர் வந்து பிரசன்ஸ் எல்லாம் இது அழகா அவர் வந்து இது கொடுக்கலாம், பிசிக்கல் பிரசன்ஸ் எல்லாம் கொடுத்துடுவார், ரொம்ப பிரச்சனையே இல்லை நம்மளுக்கு. எனக்கு வந்து சுவாமியோட காட்சி கிடைச்சது அப்படின்னா அவ உடனே ஞானின்னு அர்த்தம் இல்லை, அந்த ஞானத்தை கொடுக்கறதுக்கு இறைவனுடைய அனுகிரகம் வேணும். அதுதான் இங்க வந்து 2 காணேன், என்ன வேர்டு பிளே எப்படி பண்றாருன்னு பாருங்களேன். இது மாதிரி என்ன சொல்றது, அப்படியே வந்து சரஸ்வதி வந்து நாக்குல நர்த்தனம் ஆடின்னு இருக்கா அவருக்கு, அதனாலதான் இந்த வேர்ட் பிளே எல்லாம் பண்ண முடியாது. காணுமாறு காணேன், இந்த இடத்துல காணேங்கிறது அறியவில்லை. உன்னை அந்நாள் கண்டேனும், ஏற்கனவே உன்னை பார்த்திருக்கேனே நானு, நீதானே குருவா வந்த, நீதானே குருந்த மரத்தடியில வந்து என்னை பிடிச்சு வச்சு நீதானே எனக்கு உபதேசம் பண்ணி, நான் குருவை வாங்க போனவனை கூப்பிட்டு வந்து உபதேசம் பண்ணியே, நீ உன்னை பார்த்திருக்கேனே நானு, எனக்கு தெரியுமே உன்னை, பானே பேசி. ஆனா அன்னைக்கு என்ன பண்ணிட்டேன்னாப்பா, உங்ககிட்ட இந்த முக்கியமான விஷயத்தெல்லாம் கேட்க விட்டுட்டு ஏதோ ஊர் கதை உலக கதையெல்லாம் பேசிட்டேன்ப்பா. நான் பாணி அப்படின்னா வீண் கதை பேசினேன், நான் வீணா பேசி ஒன்னு பொழுத போக்கிட்டேன்ப்பா உங்ககிட்ட உட்காந்துட்டு. இப்ப சுவாமிஜி கிட்ட நிறைய பேர் வருவா, வந்தா சுவாமிஜியே சொல்லுவார், இல்ல சுவாமிஜியே சொல்லியிருக்காரு, ஈவன் மகாபரிவா கூட ஒரு இடத்துல சொல்லியிருக்கான், யாராவது வந்து எங்கிட்ட ஆத்ம தியானத்தை கேட்கிறாரா, யாருமே கேட்க மாட்டான். யாரு மாடு கண்ணு போடல, அது பண்ணல, இது பண்ணல, நீ எதனா ஒரு விஷயத்த கொண்டு வரான் அப்படின்னு மகாபரிவாரோட டாக்ஸ்ல கூட இருக்கு. அதே மாதிரி சுவாமிஜியே சொல்லுது, நம்ம கிட்ட வரவா இருந்தாலும் இந்த உலகத்துல என்ன பிரச்சனையோ அவளுக்கு அதை சொல்லிட்டு தான் வரானே தவிர உலகமே பிரச்சனைன்னு சொல்ல மாட்டேங்கிறானே, என்ன பண்றது? ப்ராப்ளமே என்னன்னா ப்ராப்ளம்
எது ப்ராப்ளமோ அதை நம்ம ஐடென்டிஃபை பண்றது இல்ல, ப்ராப்ளத்துக்குள்ள இருக்கிற ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கு தீர்வு கண்டு உட்காந்துருக்கோம். சரி. என்ன சொல்றது, நம்மளோட ஒரு ஐரணி தான் இது, நம்மளோட வாழ்க்கையோட ஒரு ஐரணி இது. நமக்கு கரெக்டா ப்ராப்ளம் எதுன்னு பிக்ஸ் பண்ணிக்கவே தெரிய மாட்டேங்கிறது நிறைய பேருக்கு. அது மாதிரி பெரிய மகான்களை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன கேட்கணும் அப்படின்னா, எனக்கு பிரம்ம ஞானம் வேணும் அப்படின்னு தான் அவள்கிட்ட வந்து நம்ம சரண்டர் ஆகணும். அதே மாதிரி சுவாமிஜி சொல்லி கொடுப்பார், நீங்க யாராவது பெரிய மகான்கள் எல்லாம் பார்த்தேன்னா பிரம்மஜான நிஷ்டையோட இருக்கணும், நான் இன்னார்ட்ட படிக்கிறேன், நான் பிரம்மஜான நிஷ்டையோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க நமஸ்காரம் பண்ணணும். அப்படின்னா அவ ததாஸ்து அப்படின்னு சொல்லுவா. அப்படி சொல்லும் பொழுது உங்களுக்கு அது பலிக்கும் அப்படின்னு சுவாமிஜி சொல்லி கொடுப்பார். அந்த மாதிரி நமக்கு தெரியணும் ஃபர்ஸ்ட் பெரிய பெரிய மகாத்மாக்களை என்ன கேட்கணும்னு, அதையும் சொல்லி கொடுத்து குழந்தைக்கு எப்படி அம்மா சொல்லி கொடுப்பாலோ அது மாதிரிதான் என்ன கேட்கணும்னு தெரிஞ்சுட்டாதான் நம்ம போனா அந்த கேட்கறதோட பலனை நம்ம அனுபவிக்க முடியும். இல்லைன்னா நான் இதே நடந்தது. நான் வந்து இந்த ஒரு கிளாஸ்ல இதை சொன்னார். அடுத்த வாரமும் அடுத்த 2வது வாரமும் நாங்க வந்து சிங்கேரி போனோம். சிங்கேரியில அப்போ மகா சன்னிதானம் மட்டும்தான். அப்போ 50 நாள் முன்னாடி மகா சன்னிதானம் வந்து அன்னைக்கே தர்ஷன் கொடுத்துட்டு இருந்தார். எதேச்சியா நாங்க வந்து அது பிளான் எல்லாம் பண்ணல, தர்ஷன் கிடைக்கும் கூட எங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு தர்ஷன் இருக்கு, நீங்க எல்லாம் போங்க அப்படின்னு சொன்னா சரின்னு போய் உட்கார்ந்தோம், லைன்ல நின்றோம். எல்லாரும் போய் முன்னாடி எனக்கு சாதாரணமாவே எனக்கு பேசுறதுக்கு ரொம்ப பயம், எப்பவுமே பேசவே மாட்டேன். ஆனா அன்னைக்கு எங்க இருந்தா தைரியம் வந்ததுன்னு தெரியாது. இந்த கிளாஸ் வேற கேட்டிருக்கேன்னா, அவருக்கு வந்து சுவாமிஜியை ரொம்ப நன்னா தெரியும், அவருக்கு ரொம்ப பெட்டு வேற சுவாமிஜி. அதனால நான் சொன்னேன், நான் சுவாமி ஓங்காரானந்தர் கிட்ட படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு. அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆஹா அப்படியா, எங்க படிக்கிறேன் அப்படின்னு. நான் சொன்னேன், புதுக்கோட்டைக்கு சுவாமிஜியை வந்து சொல்லி கொடுக்குறாரு. என்னென்ன சொல்லி கொடுக்குறாருன்னு, கைவல்லி நவநீதம், பகவத்கீதை எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு எங்களுக்கு அப்படின்னு. உடனே ரொம்ப சந்தோஷம்னு நான் உடனே வந்து பிரம்மஞான நிஷ்டையோட இருக்கணும்னு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு ததாஸ்து அப்படின்னு. எனக்கு பொட்டில் அடிச்ச மாதிரி இருந்தது. என்னடா இது, சுவாமிஜி சொன்ன மாதிரியே நடக்கிறதே இது, நீ இப்படி கேளு அவர் இப்படி சொல்லுவாரு அப்படின்னா, இதெல்லாம் சொல்லி வச்சாரா இவர் எங்கேயான அவர்கிட்ட அப்படின்னு எனக்கு ஒரே ஆச்சரியமா எடுத்தேன். எனக்கு அன்னைக்கு ராத்திரி பூரா அழுக, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு வந்து அப்புறமா சொன்னேன், சத்சங்கத்துல சொன்னேன். அது மூலமா சுவாமிஜிக்கும் அந்த விஷயம் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எதுக்கு சொல்றேன்னா, நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. இப்ப நம்ம இல்லைன்னா என்ன பண்ணிருப்போம், பேசாம இப்படி வாய மூடி நின்றுப்போம், ஒண்ணும் தெரியாது நமக்கு. என்ன நான் சொல்லியிருப்பேன், ஏதோ ஒண்ணு சொல்லியிருப்பேன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு நாமா சொல்லியிருப்பேன், அவ்வளவுதான், சும்மா நிக்க போறது இல்ல, அப்படி நின்றுப்போம். ஆனா இப்படி கேட்கணும், அப்படி ஒரு பதில் வரணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து சொல்லி கொடுக்கணும்ல. அது மாதிரி இங்க இவர் என்ன சொல்றாருன்னா, அன்னைக்கு நான் பார்த்தேன்ப்பா, பார்த்த அன்னைக்கு என்ன பண்ணிட்டேன்னா வீணா பேசிக்கிட்டேன் நான். ஏன்னா இவர் மந்திரியாச்சே, அதனால மந்திரிங்கிற ஸ்டேட்டஸ்ல எல்லாம் அன்னைக்கு பாக்குறாரு. அதனால இவர் என்ன பண்ற, நாட்டு நடப்பெல்லாம் பேசிட்டு வந்திருக்காரு. அதனால பானே பேசி எந்தெண்ணை படுத்தது, நான் பானே பேசி எந்தெண்ணை படுத்தது அப்படின்னு சொன்னா, நான் வந்து ஒன்னும் அந்த வீண் பேச்சு பேசி ஒரு நன்மையும் நான் அடையல. படுத்தது அப்படின்னா அந்த பொழுது வீணா போயிடுச்சு, அவ்வளவுதான். உன்கிட்ட வந்து என்ன கேட்கணுமோ அதை நான் கேட்கல, அதனால எனக்கு பொழுது வீணா போயிடுத்தது. என்ன பரஞ்சோதி இப்ப வந்து கூப்பிடுறாரு, பரஞ்சோதிங்கிறது விழி வேற்றுமை. அவரை வந்து கூப்பிடுறாரு, ஏய் பரஞ்சோதியே அப்படின்னு அவரை வந்து அட்ரஸ் பண்ற. ஆணே, பெண்ணே, ஆரமுதே, அத்தா, இது எல்லாமே அவரை அழைக்கக்கூடிய விஷயங்கள். இந்த மாதிரி கூப்பிட்டு, செத்தே போயினேன், நான் வந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கே இல்ல. ஏன் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லைன்னா, உன்னுடைய அடியாராக உன்னை அடையாமல் இங்க வெறும்னா இந்த உடம்ப போஷிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறது ஒரு செத்து போனதுக்கு சமானம் தான். அதுதான். அதனால செத்தே போயினேன். ஏன் அப்படின்னு சொன்னா வலிமைன்னு அர்த்தம். ஏன்ற வார்த்தைக்கு வலிமைன்னு அர்த்தம். நான் இல்லா நாயினேன். இந்த வலிமையோ இல்ல, என்ன வலிமை வேணும் எனக்கு அப்படின்னு சொன்னா, இந்த இறைவனை அடைவதற்கான வலிமை இல்லாத அளவுக்கு நான் வலிமை அற்றவனாக நான் ஆகி இருக்கிறேன். ஏன்னா எனக்கு உடம்பு வந்து அவ்வளவு முக்கியமா இருக்கு. நாணம் இல்லாமல் இருக்கிறேன். நான் இந்த மாதிரி இருக்கேனேங்கிறதுக்கான வெட்கமும் நான் படல. என் கொண்டு எழுகேன், நான் எப்படி வந்து இந்த ஆற்றலை எப்படி பெறுவேன், நான் எப்படி வந்து மீண்டும் இதுல இருந்து உய்வு பெறுவேன், நான் எப்படி வந்து இதுல இருந்து மீண்டு வருவேன். நான் உன்கிட்ட டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன், உன்கிட்ட உன்னுடைய இது கிடைச்ச போது, இன்டர்வியூ கிடைச்ச போது நான் டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன். நான் அப்பவும் உன்னை வந்து இது சரியா யூஸ் பண்ணிக்கல. ஆனா வந்து இப்ப எப்படி உன்னை வந்து அடையிறதுங்கிற வழியும் எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு இப்ப வந்து வலிமையும் இல்ல. நான் இதுல இருந்து எப்படி வெளியில வருவேன், பிளீஸ் எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லேன். முன்னாடி அந்த பேசாயேவ எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணிக்கணும். பேசாயேன்னு கேட்டது எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி இதுக்கும் சேர்த்துதான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். மீதி இருக்கிறது நம்ம அடுத்த இதுல படிக்கலாமா?
ரொம்ப நல்லா இருந்தது. மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.